மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்து யாரும் ஃபேக்குன்னுலாம் நினைச்சிட வேணாம். உண்மையிலுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு செம சர்ப்ரைஸ்டான ஒரு விஷயம் வந்து இப்ப பண்ணியிருக்காங்க. 17 வயசு மும்பை பையனை அவங்க இப்ப மிட் சீசன்ல ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவர் வந்து தி நெக்ஸ்ட் பிக் ஸ்டார் இன் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு எல்லாருனாலையும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர் ஆயுஷ் மத்ரே. அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஆயுஷ்னு இந்த வீடியோல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆயுஷ் மத்ரே யாரு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மும்பைல பிறந்து மும்பைக்காக கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்க ஒரு பையன். 17 வயசு தான் ஆகுது. ரீசன்ட் டைம்ஸ்ல ரஞ்சில எல்லாம் ரொம்ப பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டாரு. இந்தியாவோட ஏசியா கப் வந்து போனாங்க இல்லையா, அந்த சின்ன பசங்க, எமர்ஜிங் பசங்க, நம்மளோட ஆண்ட்ரே சித்தார்த் எல்லாம் வந்து போயிருந்தாரு, அந்த சூரியவன்சி எல்லாம் போயிருந்தாரு. அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் இடம் பெற்று யுஏஇக்கு அகைன்ஸ்டா மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் வந்து வாங்கினாரு. ஒரு அக்ரெசிவான சூப்பரான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா டொமஸ்டிக் விளையாடணும் அப்படின்னு சொன்னப்போ ரோஹித் சர்மா ஸ்ட்ரைட்டாவே வந்து மும்பை டீமுக்காக ஓபன் பண்ணார்ல, அப்ப ரோஹித் சர்மாவுக்கு இடத்தை விட்டு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயுஷ் மத்ரே தான். இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மிட் சீசன்ல ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலா ஐபிஎல் 2025லயே இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பேரை ஆக்ஷன்ல போட்டிருந்தாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அன்சோல்ட் ஆனாரு. அது நிறைய பேர் அவரை எடுக்கல. ஒரு சூப்பரான அக்ரெசிவான ஒரு பேட்ஸ்மேன் அட்லீஸ்ட் பேக்கப்புக்காவது எடுத்து வைக்கலாம்லாம் கூட நிறைய பேர் அப்ப பேசியிருந்தாங்க. நீங்க சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னா எனக்கு தெரியல. சிஎஸ்கே ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்க ஒரு சில பிளேயர்ஸோட வீடியோ நான் போட்டிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மத்ரேயோட பேரை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த பையன் ஒரு செம டேலண்ட், சிஎஸ்கே எடுக்க சான்சஸ் இருக்குன்னு. ஆனா அப்ப அவர் அன்சோல்ட் ஆனாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மறுபடியும் மிட் சீசன்ல கூப்பிட்டுருக்காங்க. நடந்து முடிஞ்ச ரஞ்சி டிராஃபில மும்பைக்காக 4th ஹையஸ்ட் ரன் கெட்டரா இவர் தான் இருந்தாரு. 471 ரன் 8 மேட்சஸ்ல, அதுலயும் 2 செஞ்சுரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடங்கும். அதே மாதிரி விஜய் ஹசாரே டிராஃபி நடந்துச்சுல, அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சூப்பரா விளையாண்டிருந்தாரு. 7 மேட்சஸ்ல 458 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு. ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 66 வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருந்தாரு. ஓகே, and youngest player to score 150 plus in men's list A cricket, அது யாரு அப்படின்னா அவர் இவர் தான். ஏன்னா அப்படி ஒரு ரெக்கார்டை வந்து ரீசெண்டா படைச்சாரு. எஸ், இது வந்து இப்போ ஒரு வேற லெவல் சென்சேஷனல் நியூஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்க ஐபிஎல் 2025ல சிஎஸ்கே அந்த முதல் 3 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் வின் பண்ணாங்க, 2 மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. சோ அடுத்து யாரு ஒழுங்கா இவங்களோட ஓப்பனிங் இல்ல, மிடில் ஆர்டர் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனை மிட் சீசன்ல ட்ரையல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சம்திங் ஏதோ சொல்ல போறாங்க. மேபி இந்த பையனை எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இதுல இருந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது, அதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் காசி விஸ்வநாதன் சார்ட்ட இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாங்க நாங்க ட்ரையல்ஸ் கூப்பிட்டது உண்மைதான், எங்களோட டேலண்ட் ஸ்கவுட் வந்து இந்த பையன் ரொம்ப சூப்பரான டேலண்ட் அப்படின்னாங்க. அதனால வந்து நாங்க மிட் சீசன்ல ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்கோம். இப்போதைக்கு டீம்ல எந்த இன்ஜுரி எதுவுமே கிடையாது. நாங்க இன்னும் அந்த பிளேயரை எடுக்கலாம் இல்ல, பட் நாங்க வந்து அந்த பையனோட பொட்டன்ஷியல் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால. ஓகே, இது இல்லாம இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஓகே நீங்க ஒரு யங் டேலண்ட நோக்கி போறீங்க, ஏதோ அந்த பையன் பண்றான் அவனை ட்ரையல்ஸ் கூப்பிட்டு பார்ப்போம்லாம் பண்றீங்க. ஆல்ரெடி இருக்கிற யங் டேலண்ட்ஸுக்கே நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களே, இந்த பையனை கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு, டீமோட காம்பினேஷன்ஸ் ஆல்ரெடி கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் ஆயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பிளேயர்ஸ் கரெக்டா இருக்காங்க. சோ இதுக்கு மேல இந்த பையனை கூட்டி கொண்டுட்டு வந்து எங்க நுழைப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி யாருக்கோ இன்ஜுரி போல, அதனால இவங்க வந்து கொஞ்சம் இப்படி முன்னாடியே ட்ரையல்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. பட் இது ஒரு வேற லெவலான நியூஸ், கண்டிப்பா எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ற ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஹிந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ESPN கிரிக்கெட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இந்த நியூஸை பிரேக் பண்ணிட்டாங்க. ஆயுஷ் மத்ரே ஒரு செம டேலண்ட். நான் கண்டிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதை பத்தி. அந்த வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன், குர்ஜ்பனித் சிங், ஆயுஷ் மத்ரே, அதுக்கப்புறம் வந்து லைக் ராபின் வின்ஸ், இவங்க 3 பேரையும் சிஎஸ்கே வந்து ஸ்கவுட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ட்ரையல் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுவாங்க நான் சொல்லியிருந்தேன். இதுல ஆயுஷ் மத்ரேக்கு அவங்க போகல, குர்ஜ்பனித்துக்கும் ராபின் வின்ஸுக்கும் போனாங்க, குர்ஜ்பனித்தை எடுத்துட்டு வந்தாங்க. சோ இப்போ இந்த பையனை மிட் சீசன்ல ட்ரையல் பண்ணிருக்கிறது சம்திங் ஏதோ சொல்ல தோணுது. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஹோப்ஃபுல்லி ஏதாச்சும் நல்லா தான் நடந்தா ஓகே தான். உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் மிட் சீசன் ட்ரையல்ஸ் எல்லாம் பெருசா யாரும் பண்ண மாட்டாங்க. இவங்க பண்றாங்க அப்படின்னா சம்திங் எல்ஸ் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஓகேங்க, வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறேன். Another back from this is VJ Money. Love you all, stay safe மக்களே.